திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, மீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் நம்மை அதிசயகரமாய் அற்புதகரமாய் பாதுகாத்து இந்த 8வது மாதத்தின் கடைசி நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். 145ஆம் சங்கீதம் 16வது வசனத்தில் இவ்வாறாக வாசிக்கிறோம். நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையையும் திருப்தியாக்குகிறீர் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பறவைகளையும் காட்டு புஷ்பங்களையும் கவனித்து பாருங்கள், பரமபிதா பிழைப்பூட்டுகிறார் என்று கூறியதை நாம் பரிசுத்த வேதாகமத்திலே நாம் வாசிக்கின்றோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, யோபு பக்தர் சொல்லுகிறதான பொழுது, கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு அவர் ஆகாரம் கொடுக்கிறார் என்று அவர் சொல்லுகிறார். இன்னொரு இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுகிறதான பொழுது, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது உங்கள் பரமபிதா அதிலும் விசேஷித்தவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லி நடந்த ஒரு சம்பவத்தை இந்த காலை வேளையில உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உங்கள் யாவருக்கும் தெரிந்ததான தேவனுடைய மனுஷன் ஜார்ஜ் முல்லர், அவர் அநாத குழந்தைகளை வைத்து பராமரித்து வந்தார். தன்னுடைய தேசத்திலே அதிகாலை நேரத்திலே 300க்கும் அதிகமான குழந்தைகளை வைத்து அவர் பராமரித்து வந்த பொழுது, காலை நேர உணவு இல்லை. உணவிற்கு என்ன செய்ய வேண்டும் என்று அங்கிருந்தவர்கள் பரிதபித்த நிலை. அந்த காலை நேர உணவுக்கு நேரம் வந்ததான பொழுது, அந்த இங்கிலாந்து தேசத்தில் உள்ள அநாத இல்லத்தில் உணவு ஏதும் இல்லாத ஒரு நிலை. ஏதாவது வாங்க வேண்டுமென்றாலும் கையில் பணமும் இல்லை. என்ன செய்வது என்று சொல்லி அவர்கள் யோசித்துக் கொண்டிருந்த அந்த நேரத்திலே அங்கு காணப்பட்டிருந்த எல்லா குழந்தைகளையும் தங்களுடைய சாப்பாட்டு அறையிலே அந்த மேஜையிலே அமர செய்தார்கள். அங்கு எல்லா தட்டுகளும் டம்ளர்களும் காலியாக காணப்பட்டது. எல்லாரையும் அமர செய்து தங்களுடைய தலைகளை தாழ்த்தி, எங்கள் நல்ல தகப்பனே, நீர் எங்களுக்கு கொடுக்க இருக்கும் உணவிற்காக நன்றி என்று சொல்லி ஜெபம் செய்து முடித்தார்களாம். ஆமென் என்று சொல்லி முடிப்பதற்குள் கதவுகள் தட்டப்படுகிறதான சத்தம் கேட்டது. அங்கு ரொட்டி துண்டுகளை செய்பவர் அங்கு நின்றிருந்தார். அவர் சொன்னதான பொழுது, எனக்கு இரவெல்லாம் தூக்கம் இல்லை, உங்களுக்கு சாப்பிட காலை நேரத்திலே உணவு எதுவும் இல்லை என்கிறதான ஒரு எண்ணம் என்னுடைய உள்ளத்திலே தோன்றினது. ஆகவே காலை 2 மணிக்கு எழுந்து உங்களுக்கு என்று புதிதாக இந்த ரொட்டி துண்டிகளை செய்தேன் என்று சொல்லி தேவையான ரொட்டிகளை அந்த ஜார்ஜ் முல்லரிடம் கொடுத்தார்களாம். அவர்கள் சாப்பிட்டு முடிவதற்குள் திரும்பவும் கதவு தட்டும் சத்தம் கேட்டது. திறந்து பார்த்தால் பால் கொடுக்கிறவர் அவருடைய கதவை தட்டி கொண்டிருந்தார். அவர் அந்த வழியாக வந்த பொழுது தன்னுடைய வாகனம் ரிப்பேர் ஆகி பழுதாகி தங்களுடைய ஆசிரமத்திற்கு முன்பாக நின்று விட்டதாம். அந்த வாகனத்தை பழுது சரி செய்ய வேண்டுமென்றால் வாகனத்திலிருந்த பாலை முழுவதுமாக காலி செய்ய வேண்டும். ஆகினால் இந்த பாலை நீங்கள் வாங்கிக் கொள்வீர்களா என்று கேட்ட பொழுது ஜார்ஜ் முல்லர் சந்தோஷமாக அந்த பாலை வாங்கினாராம். அந்த அருமையான காலை உணவு அவர்களுக்கு கிடைத்தது. ஜார்ஜ் முல்லர் கடவுளுக்கு நன்றி செலுத்தினார். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இது நடந்த உண்மை. நம்முடைய வாஞ்சைகளை திருப்தியாக்கும் தேவன் என்று அவர் நிச்சயமாக உங்களுடைய வாஞ்சைகளையும் விருப்பங்களையும் அவர் நிறைவேற்றுகிற தேவனாய் காணப்படுகிறார். மாத்திரமல்ல, வாஞ்சைகளை திருப்தியாக்கும் தேவன் அன்று அவர்களுடைய செபத்தை கேட்டு பதில் கொடுத்தது உண்மை என்றால், இன்று உங்களுடைய செபத்தையும் கேட்டு பதில் தருவது நிச்சயம். விசுவாசியுங்கள். உங்களுடைய தேவைகள் என்ன தேவையாக இருந்தாலும் அவரிடத்தில் நீங்கள் தெரியப்படுத்துகிறதான பொழுது நிச்சயமாக அவர் திருப்திப்படுத்துகிற தேவன். உங்களுடைய வாஞ்சுகள் முழுவதுமாக அவர் நிறைவேற்றி தருகிற தேவன். அவருடைய கருத்தில் உங்களை அர்ப்பணியுங்கள். இந்த காலை பொழுதிலே உங்களுடைய வாஞ்சைகளை பரிபூர்ணமாக சம்பூர்ணமாக திருப்திப்படுத்தி சமாதானமாய் நடத்துவார். ஜெபிக்கலாமா? நேசிக்கிற அன்பின் பிதாவே, இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த நாளிலும்
தகப்பனுடைய திருப்பாதத்திலே ஒரு விசு கூட நாங்கள் கடந்து வருகிறோம் அப்பா. எங்களுடைய வாஞ்சங்களையும் விருப்பங்களையும் அறிகிறவன் ஒருவர் மாத்திரம். எங்களுடைய எல்லா விதமான தேவைகளையும் மட்டும் நீர் நிறைவேற்றினீர். இனியுள்ள நாட்களும் தகப்பனை யாவருடைய தேவைகளை நீர் சம்பூர்ணமாய் நிறைவேற்றி கொடுப்பீராக. அவருடைய மன விருப்பத்தின்படி தகப்பனை அதினதின் காலத்திலே சகலவற்றையும் தேவன் செய்ய வல்லமையுள்ளவர் அப்பா. அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். என்னென்ன காரியமோ எல்லா காரியத்தையும் உங்களுடைய திருசனை தெரியப்படுத்தி அவைகளை சம்பூர்ணமாய் பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபைகளை தேவன் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். தேவைகளை சந்திப்பா, மீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா. பாடி கொண்டாடு, கோடி நன்றி சொல்லு. பாடி கொண்டாடு, கோடி நன்றி சொல்லு. திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, மீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா.